அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் சிரிச்சிட்டே பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஒரு எபிசோட் போடுறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாகவே ஒரு சில டைம் 2-3 டேக் அந்த மாதிரி போகுங்க. இன்றைக்கி ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஃபுல் எபிசோடு ரெக்கார்டு பண்ணி அதை போஸ்ட் போட்டு கேட்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது எக்கச்சக்க ஆடியோ டிஸ்டர்பன்ஸஸ், ஆடியோ இஷ்யூ அப்படின்ட்டு. அதனால் நான் அதை டெலீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பேசலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறப்போ ஃப்ளோ வராமல் எனக்கு தெரிஞ்சு 7 or 8வது டேக்கில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ரித்தீஷ். ஸோ பை த வே என்னோடய 1 வருட ஆனிவர்சரி எபிசோட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வர 7ஆம் தேதியோட 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த எபிசோடில் இவ்வளோ தடைகளை தாண்டி உங்களை பார்க்க வந்திருக்கிறது நான் ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் சீசன் 3. ஸோ இந்த 1 வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி, வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்னையோட எபிசோடுக்குள்ளே நகுதம்னா வேலிடேட் யுவர் லக்ஸரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னே என்ன போன வாரம் ஹிப்பாத்திசிஸ் அப்படின்னு பேசினானே, இந்த வாரம் என்ன வேலிடேட் யுவர் லக்ஸரிஸ், இது என்ன படம், இது எங்கே இருக்குது, இதை பார்க்க சொல்லி நம்மளுக்கு உயிரை வாங்குவானே அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா இது படம் கிடையாது. நானாக உருவாக்குன ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம். அதாவது நான் சென்டென்ஸ் உருவாக்கியிருக்கேன். ஆமாம், ஜப்பான்காரன் என்னெல்லாம் உருவாக்குறான் சேம் டைலாக் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. ஸோ வேலிடேட் யுவர் லக்ஸரிஸ் அப்படின்றது பேசிக்காக ஒன்றும் இல்லை. இதோட இந்த தீமை வச்சு நம்ம எப்பயும் போல் 2 படங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த 2 படங்கள் எகெயின் போன வாரம் மாதிரியே த ஸோ கால்டு அவார்டு ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம் அப்படிம்பாங்கள, அந்த மாதிரி 2 படங்கள் தான். ஒன்று 2021 ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டு வாங்கின நம்ம தமிழ் படம் கூழாங்கல், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெபிள்ஸ் அப்படின்ட்டு. அந்த படம் நாம் முதல்ல பேச போகிற படம். ஸோ அந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். குடிகார அப்பா அவர் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போன ஒரு ஒய்ஃபை அவர் பையனை கூப்பிட்டு போய் அந்த எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி கூப்பிட்டு வரக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போனாங்களா, அவங்க அம்மா அங்கே இருந்தாங்களா, அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு வந்தாங்களா, இதுதான் கதை. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே பயங்கர ட்ராமாட்டிக்காக அப்படிலாம் இருக்காது படம். ரொம்ப அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த சம்பவம் நடக்கிறப்பயே யாரோ ஒரு ஆள் மறைஞ்சு இந்த புல்வெளிக்குள்ளே அப்படியே மறைஞ்சு கேமராவை தூக்கிட்டு போய் அதெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் ஓகே ஃபன்னியாக இருக்கும் கேட்குறக்கு, ஆனால் உண்மையாலுமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம். அந்த ஊர் என்னென்னு கூட நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களோ, நான் மென்ஷன் நான் கவனிக்கலையா என்னன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ஊரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுத் தமிழ்நாடுல இருக்க ஒரு சின்ன கிராமம், ரொம்ப வறட்சியாக இருக்கிற ஒரு கிராமம், வறுமை நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் தான். ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படம். 3 மணி நேரம்னாலே நீங்கள் இந்த படம் 3 மணி நேரம் இருக்கணுமா, ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த படம் 1.5 மணி நேரம் தான், 100 நிமிஷமா மேக்ஸ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த படம் ஓடுது. இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு நான் அந்த டாப்பிக்கோட ரிலேட் பண்ணுறேன். இந்த படத்தில் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றது நம்மளால் ஒரு சிட்டியில் இருக்க ஒரு ஆளால் பார்க்க தான் முடியுமே தவிர அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது யோசித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்கிற வாழ்க்கை. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கஷ்டம் இருக்கும். அதாவது அது எதையுமே அவங்க ஸ்ட்ரைட் ஆன் ஃபேஸ் இந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஜேர்னிலே இப்போ பார்த்தீங்கன்னா ஊரே வறட்சியாக இருக்கும். நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போதே எக்ஸலண்ட்டாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கே அந்த ஒரு ட்ரைனஸ் தெரியும் படத்தில். அவ்வளோ ட்ரையாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த படம் என்ன சொல்லுவாங்க, அந்த அப்பா குடிகாரப்பானாலும் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குது, அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டிட்டு அந்த பையன் எவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறான். டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம், அந்த மாதிரி இடங்களெல்லாம் அப்படி இருந்திருக்கு. அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அம்மாவும் அவங்க பாட்டி அவங்க கூட சேர்ந்து எலி பிடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. அப்போது ஒரு எலியை பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு அன்றான சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அந்த இடத்துலலாம். அதே மாதிரி அந்த அங்கே ஒரு பஸ்ஸில் இந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா போவார். அப்போ அவர் பஸ்ஸில் தம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு சண்டை. அந்த பஸ்ஸில் ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தை அந்த சத்தத்தில் கேட்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சத்தத்தை கேட்டு இவங்க பஸ்ஸை நிறுத்தி போய் அந்த குழந்தைக்கு ஒரு வெறும் பொட்டல் காடு எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு மரம், சரி உச்சி வெயிலாம் அந்த மரத்தில் போய் உட்காந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஸோ அங்கே அந்த ஒரு சீன்லேயே அந்த தென் தமிழகத்தில் இருக்க மக்களோட வாழ்க்கை
அதாவது நான் சொல்கிறது இந்த விவசாய நிலங்களில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற மக்களோட வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டுது. ஸோ இவங்க இது எதுவுமே படத்துக்கான அந்த மாதிரி கிடையாது, அங்கே நடக்கிற கதை தான். அந்த அப்போ நாங்கள் நம்மளே தென் தமிழகத்துக்கு போய் அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். ஒரு ரொம்ப குறைவான ஒரு வாழ்க்கை தரத்தில் இருந்தாலுமே அவங்க எப்பவுமே அழுதுட்டு அந்த மாதிரி படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். ரொம்ப இந்த ஜென்ஜீஸ், அதாவது இது என்ன சொல்கிறது, இந்த 2K கிட்ட என்னன்னா இந்த 2002 2004 வரைக்கும் போச்சு. 2000 2004 வரைக்கும் பிறந்தாங்களா அந்த 2K கிட்ஸ்லேருந்து கொஞ்சம் விடுவிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஜென்ஜிஸோட தொல்லை வந்து எங்களாலேயே பொறுத்துக்க முடியல, எங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அதுவும் சொல்லவே வேணாம். ஸோ இந்த ஜென்ஜிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாமல் ஒரு டிப்ரெஷன்லேயே வாழ்கிறாங்க அவங்கலாம். இதுக்கும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ லக்ஸுரியஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? அப்படி ஒரு பிம்பத்திலே அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த லக்ஸுரியஸை பற்றி அடுத்து பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த படத்தை பற்றி பேசிடுவோம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி சோனி லெவலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க முடியுமா எனக்கு தெரியாது, பிகாஸ் லாட் ஆஃப் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது படத்தில். தமிழில் சொல்லணுன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு படம் இது. அதாவது ரொம்ப லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னல, அதனால் எதுவுமே ஃபில்டரே எதாக இருக்காது, அப்படியே எங்களுக்கு அதே எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றாங்க. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா எனக்கு தெரியல, பட் யூ கேன் ட்ரை. இட்ஸ் வெரி ஸ்லோ ஃபிலிம். நான் போன வாரம் சொன்னதே தான், இந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்கிறேன்றப்பே உங்களுக்கு வந்து அந்த படத்தோட ஸ்லோ நேச்சர் அப்படின்றது தெரியும். போர் அடிக்கிறது வேறு ஸ்லோவாக இருக்கிறது, இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1997 ஒரு பெர்ஷியன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆனால் இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இந்த படத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரியே ஒரு வீடில் ஒரு அண்ணா தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியோட ஷூ வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல. அந்த ஷூவை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரப்போ அந்த தம்பி எங்கே தொலைச்சிட்றேன். நான் தம்பியை பார்க்கும்போது என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நானும் இந்த மாதிரி தான் பொருட்களை தொலைச்சிட்டு ஐயோ அம்மா கதறிட்டு இருப்பேன். அவனாவது செருப்பை தான் தொலைச்சான், என்னென்னமோ தொலைச்சிருக்கேன் வாழ்க்கையில். சார் அதை விடுங்க. இந்த மாதிரி தொலைச்சிட்டு இது மாதிரி ஐயோ என்ன பண்ணுறது போய் வீட்டில் சொன்னால் அந்த பொண்ணு வந்து நான் ஸ்கூலுக்கு எப்படி போவேன் அப்படின்றப்போ அவங்க ஒரு சும்மா பிளான் போடுவாங்க. நீ அந்த பையன் வந்து நீ என் ஷூவை போட்டுட்டு கிளாஸ், ஏன்னா இந்த பையன் மத்தியானம் ஸ்கூலுக்கு போவோம் போல், அந்த பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு போவோம். நீ ஸ்கூல் முடிச்சோடனே ஓடி வந்து நான் இந்த இடத்துல நிற்பேன், எனக்கு நீ ஷூவை கொடுத்துட்டு நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், அந்த பொண்ணு வந்து அந்த ஷூ கிடச்சிடும். ஆக்சுவலி அந்த ஷூ எப்படி மிஸ் ஆகிருக்கும்னா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஷூ வந்து இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிறத பார்த்து அப்புறம் அங்கே தேடி அந்த ஷூவை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தங்கச்சி 2 பேர் அங்கே, அந்த குட்டி பாப்பா அங்கே 2 பேர் அங்கே போவாங்க. அங்கே போய் ஒரு விஷயம் இருக்கும், அதை பார்த்துட்டு ஷூவாக எடுக்காமல் திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தில் நிறையா பல சம்பவங்கள் நடக்கும். அதாவது ஒரு ஷூவை சுற்றி இவ்வளோ ட்ராமாவா ஒரு படத்தில். இந்த காக்கா முட்டை படத்தில் பீஸாவை சுற்றி அவ்வளோ அழகாக ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஷூ, அந்த ஷூவை சுற்றி இவ்வளோ ட்ராமா, அவங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதாவது ரொம்ப பியூர் டு கிராஃப்டாக இருக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக அந்த சுற்றுச்சூழல், அந்த ஜியோகிராஃபிக்கல் அந்த ஜியோகிராஃபியை சுற்றி நடக்கிற வாழ்க்கையை நமக்கு அப்படியே போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வில் கெட் அ ஃபீல் ஆஃப் வாட் வேர் த ஜியோகிராஃபி இஸ் கோயிங் ஆன். நம்ம தமிழ் படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஹீரோ இருக்கார், எங்கே போகிறாரு எதுவுமே தெரியாது ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நமக்கு இந்த இடம் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு அந்த படங்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவை சுற்றி இவ்வளோ ட்ராமா நடக்குதுல்ல, அது வந்து நமக்கே தெரியும். நம்ம என்ன ஷூன்னா என்ன, நம்ம சும்மா அப்படியே போயிட்டுருக்கப்போ இது கடையில் பார்த்தா வாங்குவோம், போட்டு அப்படியே ஜாலியாக ஸ்கூலில் போய் காலேஜில் போய் அப்படின்னு போய் சீன் போட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஷூ நினைப்போம். ஆனால் அந்த ஒரு ஷூ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, அதுவே ஒரு லக்ஸரியாக இருக்குது அவங்கள எல்லாத்துக்கும் அப்படின்றத பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருந்துச்சு. நம்மெல்லாம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ பிளஸ்டாக இருக்கும் அப்படின்றத நமக்கு நாமே நம்ம உணர்த்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொல்கிறேன் மென்டலாக நிறையா எப்படி சொல்கிறது, சைக்கலாஜிக்கலாக நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும். அது வந்து ஹியூமனாக பிறந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது வேறு. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமே. இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு மாதிரி என்னால் என்ன இப்போ முதலெல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனல் கேப் அப்படின்றது ஒரு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அந்த கேப்பில் தான் இருக்கும்.
என்னால் என்னோட ஒரு 4 வயசு சின்ன பையன்கிட்டே ரிலேட் பண்ணிக்க முடியல. கேட்டால் டிப்ரெஷன் ப்ரோ அது ப்ரோ இது ப்ரோ, அவனுங்க பண்ணுற விஷயத்தில் என்னால் இங்கே சொல்லக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்காங்க. எதை பற்றியுமே அவங்களுக்கு கலர் கிடையாது, ஆனால் டிப்ரெஷனும்பாங்க. அவங்க ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்கிறாங்க. அதாவது நிறைய பேர் நார்மல் லைஃப்னு சொல்கிறாங்களே, அந்த நார்மல் லைஃப்பை ஒரு லக்ஸரியான லைஃப்னு கோபிநாத் ஒரு இதில் சொல்லியிருப்பார். நீங்கள் இந்த எஜுகேஷனை பற்றின ஒரு நியரான எபிசோட் இருக்கும், அதுவுமே நல்ல எபிசோட், அதையும் போய் பாருங்கள். என்னோடய ஒரு எபிசோடில் நான் பல ரெக்கமெண்டேஷன் தரேன் நீங்கள் நினச்சிக்கோனா, பட் இது எல்லாமே ஆக்சுவலி பார்க்குற நல்ல விஷயம். அதாவது ஒரு நார்மலான லைஃபே எவ்வளோ ஒரு லக்ஸுரியஸான லைஃப் அப்படின்றத நம்ம எல்லாருமே உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்துலாம் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது என்னென்னா, மனுஷங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும், நம்ம வாழ்க்கை மேலே வெறுப்பு வரதான் செய்யும். ஆனால் அதையே வாழ்க்கையை ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் டிப்ரெஷன் அப்படின்றத ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிப்ரெஷன்ற வார்த்தைக்கான ஃபுல் அர்த்தத்தையுமே நம்ம சொசைட்டியில் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன சோகம் வந்தால் அதை டிப்ரெஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அதாவது எதுக்காக ஒரு ரியாலிட்டியை ஒட்டி இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு பிம்பத்திலே வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த நான் சொல்கிறது ஜென்சிஸ் பற்றி சொல்கிறேன். இந்த 2004 அப்புறம் பிறந்திருப்பாங்க தெரியுமா, அவங்கள பற்றி. அவங்க யாரும் இந்த எபிசோட கேட்க போகிறது இல்லை. பட் உங்களில் நான் யாராவது என்ன இந்த மாதிரி ரொம்ப என்னடா நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே அப்படின்றப்ப நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற லக்ஸரிஸை யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி நம்ம பொருட்கள் அதை மட்டுமே சொல்லலை. நான் சொல்கிறேன், ஒரு 2 கண், நல்லா பேசக்கூடிய வாய், கேட்கக்கூடிய காது, 2 கால், 2 கை இருக்கிறதே எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் கிடச்சிடாது. நமக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு, அதாவது நம்ம தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கிறதே எவ்வளோ பெரிய லக்ஸரின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடாது. ஸோ வேலிடேட் யுவர் லக்ஸரிஸ். அதாவது உங்கள் லைஃபோட உங்களை சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரியலைசேஷன் வரும். அப்படி வரும்போது யூ ரியலி லைக் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு ஒன்று வர்றப்போ அதை கடந்து போக முயற்சி பண்ணேன். அதிலே இருந்து நான் கஷ்டப்படுறேன் நம்ம சொல்ல கஷ்டம் நம்ம தலைமையில ஏறி ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுலாம் ஏதோ ரீசெண்டாக ஏதோ இன்டர்வியூவில் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களை சுற்றி குட்டி லக்ஸரிஸை நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதா, சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்குனால பி கிரேட்ஃபுல் டு யுவர் லைஃப், பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஹேவ். ஸோ அதுதான் அந்த எபிசோட்லேருந்து நான் சொல்ல. இன்னும் பயங்கர சீரியஸாக அந்த எபிசோடில் பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த டாபிக் அந்த மாதிரி, ஏன்னா சொல்கிறேன் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே அப்செட் ஆகிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில். அப்படி இருக்க தேவையில்லை. நமக்கு நிறைய இருக்குது சந்தோஷப்படுறதுக்கு. கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு வாழ்கிறதுக்கு வாழ்க்கை யாருக்குமே கஷ்டம் மட்டும் படுறதுக்காக அமைகிறது கிடையாது. அதில் நிறையா சந்தோஷங்கள் இருக்குது. அதனால் வேலிடேட் யுவர் லக்ஸரிஸ். உங்கள் லைஃப்பில் என்னென்ன லக்ஸரிஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு கஷ்டம்னு வர்றப்போ அந்த கஷ்டத்தை பற்றி யோசிக்காமல் கஷ்டம் ஏன் இருக்குது அப்படின்றத அதை கடந்து போக நினச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுட்டு ரொம்ப பயங்கர எனக்கே என்ன பயங்கர இன்டென்ஸாக பேசிட்டோமோ அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ரொம்ப சொல்லணும்னு நினச்ச ஒரு எபிசோடுன்றனால அதை சொல்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இன்னும் 1 படமோ 2 படமோ பல படங்களோ ஒரே தீமில் ஏதாவது ஊட்டுதா அப்படின்ட்டு கொஞ்சம் தேடலில் இறங்கி, இல்லை படங்களே இல்லாமல் நான் நிறைய நாள் இந்த மாதிரி ஃபிலாசபிஸ் கருத்துக்கள்லாம் பேசியிருக்கேன், அந்த மாதிரி எதாவது பேச முடியுமான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் அகெயின் 1 year of It's Just Another Podcast ஃபார் ஆல் தோஸ் ஃபாலோவர்ஸ், ஃபார் ஆல் தோஸ் லிசனர்ஸ், ஆல் தோஸ் ஷேர் பண்ணுறவங்க, ரெகுலராக கேட்டுட்டு ஃபீட்பேக் சொல்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் சீசன் 3. சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்க்குள்ளாராமல் ஒரு சென்டென்ஸாவது பேசிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோட நீங்கள் கிளம்பிக்கோங்க. பாய்.